இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த கலியுகத்தில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. ஆனால் எதுக்கு மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டதுக்கு தான். நம்ம நாட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இந்த போதை. ஒருத்தவங்க போதைக்கு அடிக்ட் ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, அவங்கள அந்த வழியில் சிக்க வைக்கிற ஒரு சில விச ஜந்துக்கள்னால தான். இப்போ நான் சொல்கிற ஒரு 3 கிரிமினல்ஸ்னால தான் பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இவன் பேர் தான் ஜான் பாண்டியன், அந்த கூட்டத்துக்கான தலைவன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மட்டும் கேட்குறல்ல, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? இவன் பேர் தான் மாலிக். தான் அண்ணன் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது தான் இவனுடைய டியூட்டி. இந்த தண்ணி, சிகரெட்டு, கஞ்சா, போதை இது மட்டும் தான் இவனுடைய வாழ்க்கை. மணி சொன்ன மாதிரி எனக்கு டவுட் வந்துச்சுண்ணே. நாம் சப்ளை பண்ண எல்லா ட்ரக்ஸும் என்ன ரேட்டுன்னு நமக்கு தெரியும். இவன் பேர் தான் மணி. ஜானுக்கும் மாலிக்கும் பக்கபலமாக இருந்து ட்ரக்ஸ்னால் வர வருமானத்தை மேனேஜ் பண்ணுறது தான் இவனுடைய டியூட்டி. நேற்று சல்மான் பாய் உன்ட்ட பேசினார்லண்ணே, நம்ம அந்த பிளானை முடிச்சு கொடுத்தா நிஜமாவே நமக்கு நிறைய கொடுப்பாரானே. இதான் நான். என் பேர் தான் மாறன். ஒரு சின்ன புழுப்பூச்சிக்கும் கூட துரோகம் நினைக்காத ஒரு கேரக்டர் தான். சில விஷயங்கள் எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் சரி, நான் எதிர்த்து கேட்டுருவேன். என்னண்ணே ஆச்சு? நீ ஏன் அப்படி பேசுறது? சத்தியமாக நம்பவே முடியலண்ணே. 8 9 10 இங்கே இறைவன் வரத்துக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. எங்கெல்லாம் அதர்மம் தலைவிரிச்சாடுதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறது தான் கடவுளுடைய வேலை. ஆனால் இங்கே இறைவன் என்ன செய்ய போறாருன்றது தான் ஒரு முக்கிய கேள்வியே. ஆவதும் ட்ரக்ஸாலே அழிவதும் ட்ரக்ஸாலே என்ற நிலையை உணர்த்துவது தான் இந்த ஆவது எது அழிவது எது.